வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேல் டாப் சூர்யா. கருப்பு படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டீசர் செலிப்ரேஷனுக்கு ரோகிணி தேட்டருக்கு வந்திருந்த நம்ம படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அண்ணா கிட்ட அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம். அவருமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்டையும் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ என்னடானா அவர் சொன்ன மாதிரி படம் ஃபெஸ்டிவலில் தான் ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் அந்த ஃபெஸ்டிவல் தீபாவளி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் இப்போ ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமே இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை சூர்யா அண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் படம் நடிக்கிறாரு. அந்த படத்தோட டீசருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் கிடைச்சிருக்கு, மியூசிக்கும் தரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கமர்ஷியல் படம் தீபாவளிக்கு வந்தால் தான் மாசாக இருக்கும். பட் இப்போ என்னடானா இப்படிப்பட்ட ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி படத்தை முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 படத்துக்கு தான் போக போகிறாரு. இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கு வந்து ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் தீபாவளிக்கு அப்புறமா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான மேட்டர் என்னென்னா, கைதி 2 படத்தில் நம்ம சூர்யா அண்ணாவும் வரப்போகிறாரு. அதாவது விக்ரம் படத்தில் வந்த மாதிரி லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் கேமியோவில் வர மாதிரிலாம் வரமாட்டார். முழுக்க முழுக்க படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ரோலெக்ஸோட கேரக்டர் கைதி 2 படத்தில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் ஒரு சூப்பரான நியூஸ் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஸோ கதை எழுதிக்கிட்டு இருக்காரு, தரமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த கூலி படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எல்சிக்குள்ளே இந்த கூலி படம் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் வரவே இல்லை. பட் எனிவே படம் நல்லா தான் இருக்கு. அண்ட் அதே சமயம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷனில் சிறந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருக்கக்கூடிய படங்கள் ஒன்று மாநகரம் அண்ட் இன்னொன்று கைதி படம் தான். அதுக்கப்புறம் தான் விக்ரம். ஸோ விக்ரமே ஒரு தரமான படம் தான். ஸோ டைரக்ஷன் ஸ்கில்ல அந்த படங்களில் தரமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை விட பல மடங்கு கைதி 2 படத்தில் அவர் யூஸ் பண்ணுவார், சம்பவத்தை பண்ணுவார். நம்ம டில்லி அவர்களும் ரோலெக்ஸ் அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த காட்சியை பார்க்க தேட்டரில் பார்த்து செலிப்ரேஷன் பண்ண நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயம் கமல் அவர்களும் அதில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் ரோலெக்ஸ் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் வாடிவாசல் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் கருப்பு படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.